மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கி நாளெலாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் அதிகப்படியாக கவனம் எடுத்து சில வேலைகள்லாம் பண்ணணும். இன்ட்ரிகேட்டாக பண்ணக்கூடியது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி லைனில் டீல் பண்ணக்கூடியவங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் புள்ளி விவரங்களை கவனமாக பார்த்து கையாள வேண்டும். நிதி நிலைமை நன்றாக இருக்கின்றது. ஆரோக்கியமும் நல்லாவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜென்ரலாக குடும்ப சூழ்நிலை மனசு நல்லா இருக்குது. நல்ல ப்ரில்லியண்ட்டாக பிரைட்டாக போயிட்டு வாங்க. நல்ல நாள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. எதில் அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த இம்பல்சிவ் பர்ச்சேஸ் ஏதாவது ஒன்று அவசரப்பட்டு திடீர்னு முடிவெடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் வரும். அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிதி நிலைமை நல்லா இருக்குது, பட் வர்றதை எல்லாத்தையும் இன்றைக்கி செலவு பண்ணிடாதீங்க. திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி அன்பிளான்டாக எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாதீங்க. நீங்கள் நேற்றுக்கே பண்ண பிளான் பிரகாரம் தான் இன்றைக்கி போகுமே வழியே இன்றைக்கி புதுசாக எதையும் நீங்கள் பிளான் பண்ண முடியாது. அதே மாதிரியே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், லெத்தார்ஜிக்காக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சரியான முறையில் சாப்பிடுங்க. ஓவர் ஈட்டிங் வேண்டாம், பார்த்துக்குங்க. நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள். சேமிப்பு அதுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த சில முதலீடுகள் இன்றைக்கி பண்ணலாம். ஒரு பேங்க்கில் போய் எஃப்டி வைக்கிறதோ அல்லது வேறு தொழிலில் மூலதனத்திற்காக எடுத்து வச்ச பணத்தை இன்றைக்கி அதில் திரும்ப போடுறதோ, வருமானத்தை இன்னும் ரெட்டிப்பாக்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் ஏதாவது பண்ணுறதோ பண்ணலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நிலை, மேல் நிலைக்கு போகிறதுக்கான ஏதாவது டெஸ்ட்டு, படிப்பு, அப்ளிகேஷன் இல்லை அனுபவத்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோஷன், அந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் முயற்சி எடுங்க. முயற்சி வெற்றிகரமாக நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்குது. நிதி நிலைமை ரொம்ப நல்லா இருக்குது. குடும்ப சூழ்நிலை மனது நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கடகராசிக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் டே. நல்ல வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்து நமக்கெல்லாம் எங்கே இந்த ப்ரமோஷன்லாம் வரப்போகிறது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் மூத்த நபர்களுக்கு, கொஞ்சம் வயது முதிர்ந்து இனிமேல்லாம் நம்ம காலத்தில் எங்கே நம்ம ப்ரமோஷன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தா இன்றைக்கி ஒரு ஸ்வீட் நியூஸ். உத்தியோக உயர்வு பற்றின தகவல் வரும். உத்தியோக உயர்வு பற்றின ஆர்டர் அதுவே வரும், அல்லது அட்லீஸ்ட் தொலைபேசிலையாவது ஒரு தகவல் வரும். சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரியே நீங்கள் ஒரு நல்ல நிதி நிலைமையோடு இன்றைக்கி இருக்கிறதுனால தேவைக்கு உட்பட்ட சாமான்களை விட ஆசைப்பட்ட சாமான்களை இன்றைக்கி வாங்கி நல்லா அனுபவிப்பீங்க. நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், சிறப்பான நாள். நிதி நிலைமை ஃபஸ்ட் கிளாஸ். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது. பிரயாணம் போகலாம் வரலாம். தொழில் அதை விட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி மிக மிக சிறப்பான சந்தோஷமான நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இட் இஸ் எ காஷியஸ் டே, பட் நாட் எ பேட் டே, நாட் எ டஃப் டே. கொஞ்சம் கவனம் தேவை எல்லாத்துலேயுமே. முக்கிய முடிவுகள் எடுப்பது, சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன், மெயினாக இந்த லெக்சரர்ஸ், அதுக்கப்புறம் டியூட்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த லேபில் இருக்கக்கூடிய டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ், இவங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களாகட்டும், பேசக்கூடிய டாபிக் ஆகட்டும், அல்லது விவரிக்கும் முறைகள், இதில் நல்ல கவனம் தேவை. அப்போ தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பங்கம் இல்லாமல் உங்களுடைய தொழிலை செய்ய முடியும். ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. நிதி நிலைமை சீராக உள்ளது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள் இன்றைக்கி எதிலும் கவனம் தேவை. வாகனங்களாகட்டும், சமையல் பொருள்களாகட்டும், கேஸ் ஸ்டவ்வு, கேஸ் பற்ற வைக்கிறது, கேஸில் வச்சு சூட் பண்ணிகிட்ருக்கிற எண்ணெய், இதில் மொக்கொண்டு இன்றைக்கி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது மெயினாக நான் சொல்ல வர்றது, பெண்கள் தான் இன்றைக்கி அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன காயங்கள், கொப்புளங்கள்,
கத்தியில் வெட்டும்போது ஏதாவது சின்னதாக கையை கட் பண்ணிக்கிறது, நகத்தை கட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கை என்ன பண்ணுது அப்படிங்கிறதுல மனசை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்களுக்கும் இதே தான், பட் இந்த அளவுக்கு பாதிக்காது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. உடல் நலம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறது நல்லது. நிதி நிலைமை சீராக தான் இருக்குது. நிதியை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், ரொம்ப ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை. தனம் கொஞ்சம் வரவு கம்மியாகும். இன்றைக்கி செலவினங்களும் கம்மி தான். அதனால் நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கவலைப்பட வேண்டியதில்லை. ஆரோக்கியம் நார்மலாகவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்டு தொழில் புரிவோர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். 2 கிலோ விற்கிறீங்கன்னாக்கா 1 கிலோன்னு போட்டு காசு வாங்கிடக்கூடாது. கவனமாக இருங்க. எல்லாத்தையும் 2-3 பேர் வந்தாலும் கவனம் சிதறாமல் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதேமாரியே பெரிய லெவல் ஆஃபீஸர்ஸ் எந்த மேனேஜர்கிட்ட எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு உங்கள் பட்ஜெட்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. சுகமான நாள், நல்லாவே இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று பொதுவாக நல்ல நாள். ரொம்ப ஒன்றும் ஏற்றத்தாழ்வுகள்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வாகனம் நடந்து போகும் பொழுது மெயினாக வண்டியோட சைட் ஸ்டாண்டை எடுக்காமல் அப்படியே வண்டியை நவுத்தி உங்கள் கட்டவரல் மேலே சைட் ஸ்டாண்டை போட்டுக்கூடாது. அது ஒரு பெரிய காயமாயிரும். அந்த அளவுக்கு உங்களுடைய நினைவுகளை நீங்கள் கூர்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நாள் இன்றைக்கி ஷார்ப்பாக கூர்மையாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதில் கவனமாக இருக்க வேண்டும். தட் மீன்ஸ் இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மறதி, அஜாக்கிரதை அது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நிதி நிலைமையில் குறைவே இல்லை. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. பட் கையில் காலில் அடி வாங்கிட்டு நிற்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி நல்ல நாள் தான். இருந்தாலும் இந்த யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அடலசன்ட் ஏஜில் இருக்கிறவங்க, கல்லூரி பருவத்தில் நுழையும் தருவாயில் உள்ளவர்கள், அந்த குழந்தைகளோட அப்பாக்கள் அம்மாக்கள் ஏதாவது ஒரு சின்ன கன்சர்னாவது வரும். சண்டை சச்சரவு, தேவையில்லாத ரூமர்ஸு, இவங்க இப்படி அவங்க அப்படி, உங்கள் பையன் வண்டியில் ரொம்ப வேகமாக போகிறான், இல்லை இங்கே எங்கேயோ பார்த்தேன், அங்கே எங்கேயோ பார்த்தேன், இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி த கன்சர்ன்ஸ் அபவுட் யுவர் சில்ட்ரன், சிறு சிறு ஆதங்கமான நிகழ்வுகள் உங்கள் காதில் விழும். அது உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்குங்க. பட் இதுதான் இன்னித்திய நாள். மற்றபடிக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேமிக்கிற அளவுக்கு இருக்குது. வியாபாரிகளுக்கும் நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி பொதுவான பலன், குழந்தைகள் நலனில் அக்கறை எடுங்கள். தேவையில்லாமல் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக யாராவது ரூமர்ஸ் எல்லாம் சொன்னால் இக்னோர் பண்ணிடுங்க. அப்புறம் ஆரோக்கியமும் நல்லா இருக்குது, மனமும் நல்லா இருக்குது, மனசு. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்கள் எதிரிகளையெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு உங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுவீங்க. எதிரிகள்னால் உங்களுக்கு அலுவலகத்திலேயோ தொழில்லையோ வீட்டுக்கே ஒரு 2 வீடு தள்ளி இருக்கிறவங்க, அது இது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கொடுத்துட்ருக்கிறவங்க, அவங்கள நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வெற்றி காண்பீர்கள். இதுக்கு மேலே அவங்க உங்கள்கிட்ட வாலாட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் எதிரிகளின் பலத்தையும் முறியடிக்கும் நாள். இதை விட வேறு என்ன வேணும்? நிம்மதியாக இருக்கிறதே பெரிய விஷயம். ரைட். நிதி நார்மல், குடும்ப சந்தோஷம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. நல்ல நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்றைக்கி நல்ல ஒரு சந்தோஷமான நாள். தனம், சாப்பாடு, குடும்பம்,
அதுவும் குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி இருக்கும். என்னன்னே தெரில, எல்லாருமா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பேசுறது, சாப்பிட்றது, வெளியில் போகிறது, ஏதாவது ஒரு ஆடை அணிகலன்கள் வாங்கிறது, அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே கூட்டாக போவீங்க, கூட்டாக வருவீங்க. நல்ல நாள், நல்ல நிம்மதியாக தூங்குவீங்க. நிதியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. தைரியம் நல்லா இருக்குது. எதுலேயுமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இல்லை. நல்ல நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து 2ஆம் வீட்டில் சந்திரன் தனஸ்தானத்திலே இருக்கார். அதனால் வெளிநாட்டு முதலீடுகள் ஜென்ரலாக நல்ல பயன் தரும். எவ்வளோ பேர் வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருப்பீங்க? ரொம்ப கம்மி தான். ஸோ இதோட அடுத்த பொருள் என்ன அப்படின்னால், கடல் கடந்து செய்வதற்கு உள்ள பொருள்கள், வாணிபம் நல்லா சிறப்பாக இருக்கும். நல்ல பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். கனிவாகவும் பணிவாகவும் பேசி காரியம் சாதிச்சுப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. நிதி ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பம், மனது, இது எல்லாமே சாதாரணமாக இருக்குது. எப்பயும் மாதிரி நல்ல நாள். வாழ்த்துக்கள்.